2 பிடிக்கும். ஆக்சுவலா ஆக்டரா ரொம்ப பிடிக்கும், டைரக்டரா இப்போ ரொம்ப பிடிச்சிச்சு. ஆமா, அவங்க கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் ரொம்ப காமெடியான வில்லன் சொல்லலாம் நம்ம எஸ்ஜே சூர்யாவை. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு காமெடியா. யாரு? ஆமா ஆமா ஆமா, அவங்க தாங்க. நான் இந்த படத்துல அவங்க பேரும் துர்கா, என் பேரும் துர்கா. பட் நான் ரொம்ப எதிர்பார்க்கல எதுவுமே. இதெல்லாம் நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் படத்தோட. அதனால லேக் இல்ல. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, பட் அதுக்கப்புறம் நம்மள எடுத்துட்டு போயிடுவாங்க படத்துக்குள்ள. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இது டைரக்ஷன் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசையா இருக்குண்ணா. அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. வெற்றிமாறன் செல்வராகவனோட படத்தை அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அதே ஸ்டைல்ல பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. வயலன்ஸ், ரொம்ப வயலன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் அண்ணா இப்படி ஒரு படம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் லவ் படம் எடுத்தாரு, இப்போ செம்ம ஆக்ஷன் படம் எடுத்திருக்காரு. இதே மாதிரி நிறைய படம் எடுக்கணும். படம் பிளாக் பஸ்டர் தான். மியூசிக் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரியான காம்போவா இருக்கு ரெண்டு பேருக்குமே. சூப்பரா இருக்கு ப்ரோ, பயங்கரமா இருக்கு அவரோட ஆக்டிங். டைரக்டோரியல் வைஸும் சூப்பரா இருக்கு ப்ரோ. இல்ல, அவரோட சாயல் லைட்டா இருந்தது. அந்த லைட்டிங்கு கொஞ்சம் டார்க்கர் டோன்ல நல்லா இருந்தது படம். தாராளமா பார்க்கலாம். ரத்தம் தெரிக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு வேற லெவல் படம். நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோவாக தான் இருந்தேன், பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பீட் பண்ணிச்சு படம். துஷாரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலி நான் ஆக்டராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஏன்னா 50th மூவி, ஆப்வியஸாக 25th மூவி ஒரு மாதிரி பயங்கர பிளாக் பஸ்டர். ஸோ 50th மூவின்னு போது ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் ஆக்டர் தனுஷை தாண்டி எனக்கு டேரக்டர் தனுஷ் வந்து பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து டேரக்டர் தனுஷ் பிடிச்சிருந்தது. ஏன்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் அப்படின்னும் போது டோட்டலாக ஒரு வேறு விதமாக ஒன்று இருந்தது. அதனால எனக்கு டேரக்டர் தனுஷ் தான் பிடிச்சிருந்தது. இது ஆக்டிங் வைஸ் வந்து யார்கிட்டையுமே வந்து நடிப்பை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது எனக்கு. எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாராக இருக்கட்டும், துஷாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி நார்மலாக துருத்துணும் பொண்ணு, செகண்ட் ஹாஃப்ல இந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீக் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. என் அண்ணனை நல்லா பண்ணிட்டாங்க அவங்க. நீங்க படம் பாருங்க போயிட்டு, அப்பதான் தெரியும். புரியல. ஓ, செல்வராகவன் அவரை சொல்றீங்களா? அது 2-3 அடி வாங்குவார் அவரு. அதை சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு ஒரு ஷாட்லேயே முடிச்சிருப்பாங்க அதெல்லாம். அதனால சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அவருக்காகவே போய் பார்க்கலாம். அவர் நானே ஒருவன் மாதிரி 2-3 ஷாட்ல வந்துட்டு போல, நிறைய ஷாட்ல இருக்காரு. சூப்பரா இருக்கு. செல்லத்தோட சீனும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே அவர் சைலண்டா வருவாரு, சைலண்டா வேலையை பார்ப்பாரு. அவரால் தான் கதையே நடக்கும். ஆமா, அந்த ஒரு சாங்காக சென்டிமெண்டா பிரதர். அதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். சென்டிமெண்ட் மட்டும் தான் படமே த்ரூ அவுட் த மூவி. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் தனுஷ் சார் அண்ட் துஷாராவுக்கான அந்த ஒரு பாண்ட் வந்து நமக்கு வந்து ரிலேட்டபிளாக வச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட பிகினிங்ல ஒரு சீன் வைக்கிறாங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சு, அது ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸ் தான். படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, படமே கூஸ் பம்ப்ஸ் தான். ரெண்டு பேரும் அரைக்கணும் அசுரன் சேர்ந்து ஆடுறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கும்? நல்லா இருக்கு படம். காமெடிலாம் இல்லைங்க, ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் படம். பிரதர் ரோல் இது முக்கியமான ரோல் தான். மெயினா சிஸ்டர் ரோல் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க படத்தை. அவங்க தான் படத்துல ஒரு நல்ல ரோல். அவங்களுக்கு ஷவுட் அவுட் கொடுக்கலாம். சந்தீப்போட அந்த ஈவல் அந்த இதே தெரியாது. அண்ட் காளிதாஸ் சாரி சொல்லக்கூடாது, ஸ்பாயில் பண்ணல. அப்புறம் தனுஷே சட்டிலா அவரை பார்த்தா பயம் வரும். இப்படிதான் நிற்பார், சைலண்டா நிற்கிறார், ஆனால் பார்த்தா பயம் வரும். அதுதான் எஸ்ஜே சூர்யா சொல்லுவார் படத்துலயே. அதுதான் சிங்கம், அப்படி போவார் வருவார், ஆனால் பார்த்தா பயமா இருக்கும் அவரை. பிரகாஷ் ராஜ் தான் இருக்கலையே அவங்களா கேட்டவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அபர்ணா அண்ட் சந்தீப்போட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பயங்கரமாக, ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காளிதாஸ் அவருக்கான ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா அண்ட் சரவணன் சாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அவரோட ரோல் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா வந்து எந்த படம் நம்ம போனாலுமே ஆப்வியஸாக வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஸ்டீல் பண்ணுற ஒரு பயங்கரமான கேரக்டராக இருப்பார். பட் என்ன தான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிப்பின் அரக்கனாக இருந்தாலும் அசுரன் முன்னாடி அது பெரிய லெவலில் வேலைக்கு ஆகலைன்னு நம்ம சொல்லணும். 2 பேருமே இருக்கும்போது எனக்கு படமே பார்க்கலான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரு சாங். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டான்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கல, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.
ரொம்ப எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு துர்கா துர்கான்னு சொல்லும் போதெல்லாம். அவர் வந்து தங்கச்சிக்காகவே இருப்பாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே ஃபைட்லாம் குறையே இல்லைங்க, நிறைய இருக்கு பார்க்கலாம். எங்கன்னா ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது ரிவீல் பண்ணல. மேபி அது என்ன ஆச்சுன்றது தெரியல. அடுத்த பாட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. நம்ம தான் இப்போ திடீர்னு தோணலன்னா திடீர்னு பாட்டு 2 எடுப்போம். அந்த மாதிரி ராயனுக்கு வந்து ஸ்டோரியே இல்லாத இடத்துல பாட்டு 2லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு ஃபினிஷிங் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ பாட்டு 2 எடுத்தாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு. நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் செம்மையாக இருந்துச்சுங்க. சரியான இன்டர்வல் பிளாக் சொல்லலாம். செகண்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். நம்ம எல்லா சாங்கும் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த சீனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு படம். தனுஷோட கேரியரில் ஒரு நல்ல முக்கியமான படமாக இது அமையும். நல்லா இருக்கு. பிரகாஷ் ராஜ் தான் கெட்டவர், போலீஸ் தான் கெட்டவங்க, மொத்தத்தில் பெரிய கெட்டவங்க. ரவுடிங்களோ இல்லை அங்கே சூழ்ச்சி பண்ணுறதே பிரகாஷ் ராஜ் தான். பிரகாஷ் ராஜ் தான் வில்லனே, படத்தோட வில்லனே. ரஜினி படத்துல வர மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்காங்கல்ல, என்ன சொல்லி சமாதானப்படுத்தின்னு சொல்லி கேட்பார்ல, அதாவது பாட்ஷால வந்து நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. அது ஆமா அவரு காட்டிருப்பாங்கல்ல, இது நான் வந்து கெஞ்சி கேட்டேன். அந்த மாதிரி நிறைய வந்து அது நிறைய சிம்பாலிசம்ஸ் இருந்தாலும் அந்த அந்த எலிவேட் பண்ணிருக்காரா ரஜினி அதெல்லாம் இல்லை, இவரோட ஸ்டைல்ல இருக்கு. ஆப்வியஸாக என் கண்ணு வந்து தனுஷ் சார் மேலே மட்டும்தான் போச்சு. அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரையுமே கூட சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். மியூசிக் ஆப்வியஸாக நம்ம அந்த ஒரு பாட்டு கேட்டு ஒரு மாதிரி பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். அந்த பாட்டை வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி த்ரூ அவுட் த மூவி இசைப்பியல் தான். அவரை தாண்டி யாருமே நம்மளை இந்த அளவுக்கு வந்து த்ரூ அவுட் த மூவி கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா படத்தில் நிறைய விஷயம் வந்து இதுவும் இருக்குது, குறைகளும் இருக்குது. ஏன்னா நான் தனுஷ் ஃபேன் தான், இருந்தாலுமே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஸ்டோரி வைஸ் இது யூஸ்வல் ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இந்த விஷயம்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இல்லை எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. கண்டிப்பாக போய் பார்க்கலாம் படத்தை. பார்க்கலாம். அது பிளட் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அப்படி இருக்கு அப்படிலாம் இல்ல. அந்த ரத்தம் இதுக்காக மட்டும் தான் அவர் இயக்குல உண்மையா அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. வேற எதுவும் தெரியல. எவ்வளவு படத்துல எவ்வளவு வருது. தனுஷ் தாங்க. என்ன எப்படி கேக்குறீங்க? அவர் தாங்க, அவர் தான். இல்ல அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த ரோல் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா டி தான் பயங்கரமா நடிச்சிருக்காரு. உண்மையா நல்லா இருக்கு.